லெபனானில் பேஜரை தொடர்ந்து வாக்கி டாக்கிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பேஜர்களில் 1 கிராம் அளவிற்கு வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வாக்கி டாக்கிகளிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், விவரங்கள். நேற்று இதே நேரம் ஏறக்குறைய இதே நேரத்தில் நேற்று சுமார் 5000க்கும் மேற்பட்ட பேஜர்கள், குறிப்பாக இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தக்கூடிய இந்த பேஜர்கள் வெடித்து சுமார் இதுவரை 12 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றனர். சுமார் 4000 பேர் இதில் காயமடைந்திருக்கின்றனர். சுமார் 300 பேர் இன்னும் கவலைக்கிடமான நிலைமையில் மருத்துவமனைகளில் உள்ளனர். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஹெஸ்புல்லா அமைப்பினர் லெபனானில் இருக்கக்கூடிய அந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தக்கூடிய வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறிக்கின்றன. இதிலும் பலர் காயமடைந்திருக்கின்றனர். மிக முக்கியமாக இந்த வாக்கி டாக்கிகள் வீடுகளிலும் கார்களிலும் வைத்திருந்ததால் வீடுகள் முற்றிலுமாக தீக்கு இரையாயிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல கார்கள் முற்றிலும் தீயில் எரியக்கூடிய ஒரு காட்சியுடன் நம்மால் பார்க்க முடிகிறது. இதிலும் நூற்றுக்கணக்கானோர் இந்த சம்பவத்திலும் காயமடைந்திருக்கின்றனர் என்ற முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கின்றன. இதுவரை உயிரிழந்தோரின் விவரங்கள் வெளியாகவில்லை. ஆனால் தற்போது பலர் இதில் காயமடைந்திருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே தற்போது லெபனானில் இந்த வீட்டில் வைக்கக்கூடிய இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர்களும் தற்போது வெடிக்க தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகிறது. நேற்று இந்த பேஜர்கள் இதில் சுமார் 3 கிராம் அளவுக்கு PETN என்ற ஒரு வேதிப்பொருள், அது சூடாகும் பட்சத்தில் அது வெடித்து சிதறும். அந்த வேதிப்பொருளே இந்த பேஜர்களில் அந்த சுவிட்சுக்கும் பேட்டரிக்கும் நடுவே இருந்தது. அது சைபர் அட்டாக் மூலியமாக வெடிக்க வைக்கப்பட்டது என்ற தகவல் நேற்று வெளியாகிறது. இன்று நடந்திருக்கக்கூடிய அந்த வாக்கி டாக்கிகளும் ஏறக்குறைய ஒரே அந்த மாடஸ் ஆபரேட்டிவை பயன்படுத்திதான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் என்றும் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. நந்தா, எந்த அமைப்பு இதற்கு பொறுப்பேற்றிருக்கிறது முகிலன்? என்ன காரணத்திற்காக தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது? நேற்று இந்த சம்பவம் நடந்த உடனேயே லெபனான் இஸ்ரேலை தான் கை காட்டியது. இது இஸ்ரேலின் ஒரு நாச வேலையாகத்தான் இருக்கும் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது. இதுவரை இஸ்ரேல் இது தொடர்பாக எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது அந்த தொடர்ந்த தாக்குதல் தொடங்கிய நாள் முதல் லெபனான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இன்றும் பல இஸ்ரேல் நிலைகள் மீது ஹெஸ்புல்லா அமைப்பினர் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்கு பலி வாங்கவே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக லெபனான் குற்றம் சாட்டி இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த தாக்குதல்கள் பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். நேற்று கூட ஒரு 8 வயது பெண் குழந்தை உயிரிழந்தது. இன்றும் அதே போல பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், வீடுகளில் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. இதிலும் பல நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்திருக்கிறார். இதிலும் உயிரிழப்புகள், அதுவும் அப்பாவி பொதுமக்களின் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. நன்றி முகிலன், விரிவான விவரங்களுக்கு.